Welcome to the episode of पर्यावरण की बात SGP के साथ. In this episode we bring you the journey of Sketch Trust, an SGP grantee making a meaningful impact in communities across Tamil Nadu. We implemented the formation of a farm pond in Valanadu village, located in Ramnathpuram district, Tamil Nadu. The initiative was facilitated by Sri Kanpiran Educational and Charitable Trust with support from UNDP Teri. Mr. J. Alex, a farmer from Pushpavanam village under Valanadu Panchayat in Ramnathpuram district, owns 6 acres of agricultural land. He cultivates paddy, chili, and cotton on his farm. Initially, he did not have a farm pond or any proper irrigation source, which made cultivation challenging and less sustainable. After the construction of a farm pond on his land, he has been able to carry out agricultural activities more efficiently. With improved water availability, he now practices farming happily and productively, without facing major losses or crop damage. என்னோட பேர் அலெக்ஸு. நான் அங்கே வல்நாடு கிராமத்தில் வல்நாடு விவசாயம் செஞ்சு வரேன். கடந்த 10 வருஷமாக அங்கே விவசாயம் செஞ்சு வந்துட்டுருக்கோம். இது ராமநாதபுரம்னா வந்து எல்லாருமே தெரியும், வானம் பார்த்த பூமி. அதனால் மழையை நம்பி தான் நாங்கள் விவசாயம் செஞ்சுட்டு வரோம். நான் ஒரு 5 ஏக்கர் இந்த ஏரியாவில் விவசாயம் செஞ்சுட்டு வரேன். நாங்கள் நெல், அதுக்கப்புறம் மிளகாய் வந்து தொடர்ச்சியாக போடுவோம். மழை வந்து எங்களை போதுமான அளவு பெய்யாதனால நிறைய டைம் வந்து மழை பெய்யாமல் சாவி ஆயிரும், மிளகாய் தண்ணி இல்லாமல் இறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ஸ்கெட்ச் எங்கள் ஏரியாவில் ஸ்கெட்ச் தன்னார்வ தொண்டு ஒன்று இயங்குது. அவங்க வந்து எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள தொடர்பு கொண்டு எங்களுக்கு பண்ணை குட்டை வெட்டி கொடுத்தா கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து இந்த யூஎன்டிபி திட்டத்தின் மூலிமா எங்களுக்கு வந்து பண்ணத்துக்குட்டை வந்து இப்போ வெட்டி கொடுத்துருக்காங்க. 1350 கியூபிக்கில் சதுர கிலோமீட்டரில் சதுர அடியில். இதனால் இதுக்கப்புறம் வெட்டி கொடுத்த நல்லா மழை பெஞ்சது. மழை பெய்யும்போது தண்ணி எல்லாமே இதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் மழை பெய்யாத டைமில் இதுலேருந்து நாங்கள் வந்து தண்ணி எடுத்து திரும்ப பாய்ச்சிக்கிட்டோம். ஸோ அதனால் போன வருஷம் நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண விவசாயத்தை விட லாஸ்ட்டு 1 வருஷம் 2 வருஷமாக அதிகமான மகசூல் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் ஸ்கெட்ச் அதுக்கு அமௌண்ட் ஒதுக்கி கொடுத்த யூஎன்டிபிக்கு வந்து நன்றி சொல்கிறோம். அதே நேரத்தில் வந்து இப்போ எங்களுக்கு இல்லாமல் பக்கத்து குட்டையெல்லாம் ஒரு சில பேருக்கு தண்ணியில் தேவைப்படுச்சு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தண்ணி வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்து இப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சு கொடுத்த ஸ்கெட்ச் ட்ரஸ்ட்டுக்கு வந்து எனக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் ட்ரஸ்ட் மூலிமா யூஎன்டிபி திட்டத்தில் வந்து பணம் வந்து அலோகேட் பண்ணி நாங்கள் கேட்டது ஊரணி வெட்டுறதுக்காக கேட்டிருந்தோம். அவங்க வந்து 1350 கியூபிக் மீட்டர் வந்து ஆழமுள்ள ஊரணி வந்து எங்களுக்கு வெட்டி கொடுத்தாங்க. அதுலேருந்து இப்போ மழை பெய்யும் போது வந்த தண்ணியை வந்து நாங்கள் சேமித்து வச்சு மழை இல்லாத நேரத்தில் வந்து அதை அவங்க திரும்பிய மோட்டார் மூலிமா அதை பயன்படுத்தி அதை பயிர்களை வந்து பெருக்கத்துக்காக பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து ஒரு நல்ல விளைச்சல் கிடச்சிருக்கு. இதே இந்த ஊரணி வெட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுனால எங்கள் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கவங்க இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கும் இதே திட்டத்தின் மூலிமா அவங்களுக்கு இப்போ வந்து ஊரணி வந்து வெட்டி கொடுத்துருக்காங்க போன வருடம். ஸோ இந்த உதவிகள்லாம் செய்து வர ஸ்கெட்ச் ட்ரஸ்ட் மூலியமாகவும் அதுக்கு உதவி செஞ்ச யூஎன்டிபி அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கும் நாங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Mr. Sesurthanam, a resident of Valanadu village in Ramnathpuram district, owns 4.5 acres of land. Previously, he was able to cultivate only 2 acres due to the lack of an irrigation source, leaving the remaining land barren. His farming activities relied solely on rainfall, and he practiced only rain-fed agriculture. However, after the construction of a 1350 cubic meter farm pond on his land, he is now able to cultivate his entire 4.5 acres with crops such as paddy, chili, and cotton. When a second spell of rainfall occurs, the farm pond fills up again, enabling him to grow a second crop as well. Additionally, he supports fellow farmers in the village by sharing the excess water from his farm pond, contributing to improved agricultural practices in the community. Project impacts: 1350 cubic meters of rainwater stored in the farm pond. Around 13 farmers have directly benefited from the increased water availability. The farmers are using the water for their agricultural activities. Approximately 30 hectares of agricultural land received assured irrigation support. This year, the farmers cultivated cotton as a second crop using the excess farm pond water available.
The stored water is being used for multiple purposes, including irrigation, livestock, fish rearing, and groundwater recharge. Some farmers have also initiated fish farming in the pond, which not only generates additional income but also enhances their overall livelihood. As a result of this intervention, crop productivity and cropping intensity have improved. Farmers have also started cultivating short duration and high value crops during off seasons due to the assured water source. Follow us for more real stories of grassroots impact. पर्यावरण की बात SGP के साथ. Thank you for watching and supporting local change.